அனைவருக்கும் வணக்கங்க. அனைவரும் முன்பிட்டு இருக்க வணங்குறாங்க. சட்டசபை, அதாவது சட்டசபைன்றது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற ஒரு நல்ல ஒரு இடம். அதில் பொதுவான கருத்துக்களை பரிமாறி பல வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. இப்போ இப்பயும் சில வளர்ச்சி பணிகள் நடக்குது. ஆனால் இதில் சண்டை தான் அதிகமாக நடந்துட்டு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சை விட்டுட்டு அதுக்காக இவங்க மன்னிப்பு கேட்குறதும் அவங்க பேசிக்கிறதும். இன்னும் கூட எங்களோட ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளை சேர்ந்தவங்களும் பழைய ஆட்சியில் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஒரு எம்எல்ஏவும் சரி, எம்பியும் சரி, யாருமே எட்டி பார்த்தது கிடையாது. சிட்லப்பாக்கம் ஏரியாலேயும் சரி, அரக்கோணத்துலேயும் சரி யாரும் எந்த தொகுதிக்கும் ஒரு தெருவு கூட ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டது கிடையாது. இனிமேல் உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் இந்த கட்சியை சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஒரு முதலமைச்சர் வந்தால் எழுந்து நின்று ஒரு வணக்கம் சொல்கிறது ஒரு மரபு மாண்பு. அது கூட ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு மனசு வரலன்ட்டு அதை ஒரு விவாதமாக எடுத்து பேசுகிறாங்க. மரியாதைன்றது நம்ம கொடுக்காதவங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள் பணியை சிறப்புற செஞ்சு மக்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 வருஷம் நல்லபடியாக பணியாற்றுறதுக்கு. மழை காலம் வர்றதுக்குள்ளே அந்த சாலை போக்குவரத்துகளெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி பல விஷயத்தில் மக்களுக்கு விவசாயிகளுக்கு உதவிகள் தேவைப்படுது, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நெல்லுகள்லாம் கொஞ்சம் நிறைய குடோன் இல்லாமல் அதெல்லாம் மழை காலத்தில் நிறைய பழைய ஆட்சிகளில் கீழே ரோட்டில் கொட்டி வச்சு இப்போ பயிர் அந்த முளைச்சி போய் பார்த்துருக்கோம் நிறைய முறை. அதெல்லாம் இவங்களாவது கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஒரு தற்சமயத்துக்காவது ஒரு டென்ட் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி அந்த நெல் மூட்டைகள்லாம் பத்திரமா பாதுகாக்கணும். ஒரு விவசாயம் அதை விளைய வச்சு கொடுக்கறதுக்குள்ளே படுற பாடு கொஞ்சம் நெஞ்ச பாடு கிடையாது. அதனால் தயவுசெய்து இந்த எதிர்கட்சிகளோட அவங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு அவங்கக்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம தேவையானதை பேசலாம். ஐயா உதயநிதி கூட ஒரு முதலமைச்சரை டம்மி முதல்வர், 52 பேருமே கோமாளிங்க, ஜோக்கருங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். எல்லாமே அந்த கட்சியில் இருக்கவங்க படித்து தான் வந்திருக்காங்க. எல்லா இளைஞர்கள் படித்து வந்திருக்காங்க. நீங்கள் பெருமையான மனசு உள்ளவங்களா இருந்தால் அவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். ஏன் ஒரு புது சிஸ்டம் வந்தால் அதை நம்ம என்கரேஜ் பண்ணுறதுல என்ன தப்பாகிட போகுது? நீங்கள்லாம் வருமானத்துக்கு வழி இல்லாத, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதே உட்காந்துருக்கீங்க. அவங்க வந்ததில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் 2 கட்சிகளும் சேர்ந்து டிஸ்கரேஜிங் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. பாராட்டுறக்கு மனசு இல்லைனா கூட டிஸ்கரேஜிங் நிறைய பண்ணுறாங்க. தயவுசெய்து மற்றவங்களை துன்புறுத்தலான பேச்சையோ, ஆளுங்கட்சி கூட தான் சொல்கிற தேவையில்லாத வார்த்தைகள்லாம் யாருக்கு மேலேயும் விடக்கூடாது. மக்களுக்காக கொஞ்சம் சிரமம் எடுத்து எல்லா வேலையும் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.